சைட்டை முக்கியமாக மென்ஷன் பண்ணி வந்து சொல்கிறாங்க. இந்த சைட் அப்படின்னு பார்த்தோன்னா பல நாட்டில் பேன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொன்னாங்க. பட் நானுமே சர்ச் பண்ணி பார்த்தேன் பல நாட்டில் வந்து இது பேன் பண்ணியிருக்கா அப்படின்னு. பட் நான் பார்த்த அளவில் ஒரு நாடோ 2 நாட்டிலேயோ தான் இது வந்து பேன் பண்ணியிருக்கு, பல நாடுகளில் வந்து பேன் பண்ணியில்லை. ஸோ இப்போ இந்த மாதிரி இவங்க சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? இந்த மாதிரி ஆன்லைன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற பொருட்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டேக்ஸ் அப்படிங்கிறத பே பண்ண மாட்டோம். ஸோ டேக்ஸ் இல்லாமல் தான் நம்ம இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து ஸ்ரீலங்கா கஸ்டம்லேருந்து கிளியர் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அந்த கம்பெனிஸுமே பார்த்தோம் அப்படின்னா டேக்ஸ் பே பண்ணாமல் தான் நம்மளுக்கு வந்து இந்த பொருட்கள் சென்ட் பண்ணுறாங்க. ஸோ இனி வரும் காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வார பொருட்களுக்கு டேக்ஸ் வந்து நம்ம பே பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸுக்கு வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணோம். ஸோ இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இல்லாமல் வர பொருட்களுக்கும் இனி வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து 100% வந்து நம்ம டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லலை, இன்னுமே சொல்லலை. பட் அதை எப்போ சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியலை. பட் சம்டைம்ஸ் சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம ஆர்டர் பண்ணுற பொருட்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணுற